செய்த நல்வினை தீவினை அவர்களால் சாரும். நவக்கிரகங்கள் தான் நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் வழங்குகின்றன. அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துவது ஆதிபராசக்தி. இதுபோல காரையை ஓட்டுகிறவர் டிரைவர், காரை பின்னே இருந்து செலுத்துகின்றார் முதலாளி. டிரைவர் சென்ட்ரலுக்கு போ, டிரைவர் எழும்பூருக்கு போ, பீச்சுக்கு போ. அதுபோல உலகத்தை எல்லாம் நவக்கிரகங்கள் செலுத்துகின்றன. அந்த நவக்கிரகங்களை அம்பாள் செலுத்திக் கொண்டிருக்கின்றாள். அந்த நவக்கிரகத்தை தொழில்படுத்துகின்றவள் நவக்கிரக நாயகி. எப்படி நாராயண் காலவரே, பாவத்தில் கொடிய பாவம் அகம்பாவம். உண்மையே உம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. பிறகு ஏன் இந்த ஆணவமும் அகம்பாவம்? அண்ட சராச்சரங்களையும் மாட்டிப் படைக்கும் நவக்கிரகங்கள். நவக்கிரகங்களா? ஈஸ்வரைக்கு எடுபடி வேலை செய்யும் ஏவலாளிகளா? நாராயண், ஜனன காலம் தொடங்கி மரண காலம் வரை, மண்ணில் பிறந்து மண்ணில் சாயும் வரை ஜீவராசிகளின் செயல்கள் யாவும் நவக்கிரகங்களின் கணிப்புப்படிதான் நடந்தாக வேண்டும். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேற்ற ராகவே கேதவே நம. நவக்கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான். முற்பிறவியில் நீங்கள் செய்த வினைகள் இப்பிறவியில் எங்களால் திருப்பித் தரப்படுகின்றன. அவரவர் செய்த பாவ புண்ணியப்படி பராபரனை வழங்க வேண்டியது எங்கள் கடமை. அதை அனுபவிக்க வேண்டியது உங்கள் கர்மா. அன்னையிட்ட ஆணை இது, அதை எங்களால் மீற முடியாது. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதை அன்னை பராசக்தி தான் கூற வேண்டும். நாங்கள் வருகிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாதேவ்யாச்ச வித்மஹே. உன் பரமபக்தனான எனக்கு வரப்போகின்ற தொழுநோயை நீக்கி என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்று. அது என்னாலும் முடியாது. உன் கர்ம பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நீ நவக்கிரக பரிகாரம் செய்தால் வரவிருக்கும் துன்பத்தின் வேகத்தை குறைத்துக் கொள்ளலாம். காலவரே, நவக்கிரகங்களும் என்னுள்ளடக்கம். என் அவயவங்கள் 9 நவக்கிரகங்களே. ஆகவே கிரகமா தெய்வமா என்ற பேச்சுக்கே இடமில்லை. கிரகத்துக்கு செய்யும் பரிகாரம் தெய்வமாகி என்னைத்தான் வந்து சேருகிறது. கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்து நடந்தால் வெயிலே மறைந்து விடுவதில்லை. வெப்பம் மேலே படாமல் குடை தாங்கிக் கொள்ளுகிறதல்லவா? அந்த குடையாக குறுக்கே இருந்து பரிகாரம் செய்யும் பக்தர்களை பாதுகாப்பதும் நான் தான். ஒரு பருக்கையும் கோழி கீரையும் பாத்திரத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம். பரந்தாமா, சூரியனின் அருள் குறைந்ததால் பாண்டவர்களுக்கே இந்த துன்பம் என்றால் சாதாரண பூலோகவாசிகளுக்கு எவ்வளவு துயரம் நேருமோ? கண்ணா, சூரிய தோஷம் நீங்கி அந்த கிரகத்தின் காலகட்டத்தில் துன்பங்கள் நீங்கிட பரிகாரம் தான் என்ன? ஞாயிறு தோறும் விரதமிருந்து நெய்மலை கேட்டி செந்தாமரை மலர்களால் ஈஸ்வரனை அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். சூரியனின் பார்வை குறைந்தால் அரசனும் ஆண்டி ஆகிறான். அதே சமயத்தில் சந்திரனின் பார்வை பட்டால் ஆண்டியும் அரசன் ஆகிறான். சந்திர மகாதசைக்கு அப்படி ஒரு விசேஷம். நாராயணன், நடுத்தர நாராயணா, உன் ஜாதகப்படி கட்டகாலம் வரை இருக்கிறது. கவனமாக இருந்து கொள் என்று எச்சரித்து போகவே வந்தேன். நீயோ காது கொடுத்து கேட்க மறுக்கிறாய். பதவியில் இருப்பவர்களும் பதவிக்கு வர துடிப்பவர்களும் நான் சொல்லி என்று கேட்டனர். வந்து சேர காத்து நிற்கும் விதி நான் சொல்லியா நிற்கப் போகிறது? நாராயண், ஒரு சிறிய சந்தேகம். கோலாகலங்களுக்கு நடுவில் திடீரென்று ஒரு நாள் கொலைக்களத்தில் நின்றேனே, அது எதனால்? உன் மீது சந்திரனின் அருள் பார்வை நிறைந்த போது மலர் மஞ்சம், அது குறைந்த போது கொலைக்களம். மாமுனிவரே, சந்திரனின் தசா பலன்கள் குறைந்து மனிதர்கள் அவதிப்படும் போது அதற்கு பரிகாரம் என்ன சுவாமி? சந்திர தோஷம் உள்ளவர்கள் திங்கட்கிழமை தோறும் விரதமிருந்து வெள்ளை மலர்களால் அம்பிகையை அர்ச்சித்து 3 எண்ணெய் கலந்த தீபமேற்றி நெல் தானம் செய்து வந்தால் சுகம் உண்டாகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து செண்பக
சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதை அனுபவிக்கும் அறிவுத்திறன் இல்லாததால் தான் இந்த ஆபத்தே வந்திருக்கிறது. அந்த அறிவை நான் கொடுத்து அந்த ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றப் போகிறேன். சகல கலைகளுக்கும் வித்தகனான புத பகவான ஞானம், கல்வி, சாதுரியம், சாமர்த்தியம் எல்லாவற்றையுமே உம்மால் தர முடியும். ஆனால் கழுத்திற்கு வந்திருக்கும் கத்தியிலிருந்து அவனை காப்பாற்ற உம்மால் எப்படி முடியும்? பாருங்கள், புரியும். நவக்கிரக நாயகியே கருமாரி, அன்பிலே தாயாக, அரவணைப்பிலே தாசியாக, அறிவுரைக்கும் அமைச்சராக வாழ வேண்டியவன் அவசரப்பட்டு விடக்கூடாது. பதறாத காரியம் சிதறாது என்பதே பத்தினி பெண்டின் வகுத்த வழிமுறை. புதனாரே, புத்திக்கு அதிபதியான உம்மால் அவன் விதியே மாறி அரசன் என்ற அந்தஸ்தும் பெற்றுவிட்டான். அப்படியல்ல சுக்கிரனாரே, அறிவு எம்மால், அந்தஸ்து வந்தது உம்மால் தான். தேவகுருவுக்கு இன்னமும் குழப்பம் தீரவில்லை போலிருக்கிறது. மகள் வாழ்வு பாழாகும் என்று தெரிந்தும் அதை தடுக்க முடியவில்லையே. அதை நினைத்தால் தான் விதி என்ற இரண்டே எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான். கலத்திர தோஷம், அதுவும் திருமண நாளன்றே முதலிரவிலேயே கணவனை இழக்கும் நிலையில் கிரகபலன் உள்ளது. பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் மற்றவர்கள் விட்டால் தானே. அன்னை பராசக்தி தான் நவக்கிரகங்களுக்கும் நாயகி. அவளுடைய சன்னிதானத்தில் வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள். அன்றிரவு முழுவதும் மணமக்கள் அங்கேயே அன்னையை பிரார்த்தித்தபடியே இருக்கட்டும். பொழுது விடிந்தால் தோஷம் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் திருமணமான முதல் இரவுதானே மரணம். முதல் இரவை தாண்டி விட்டால் விதிக்கு தானாக மாறுவதை தவிர வேறு என்ன விதி இருக்கிறது? சிக்கல் இல்லாமல் யோசனை சொல்ல எனக்கு தெரியவில்லை. கவனமாக கேளுங்கள். இளம் தம்பதிகள் மனம் சபலப்பட்டு இடத்தை விட்டு நகரக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் மறைவில் நின்று அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கண்களில் இருந்து அவர்கள் விலகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நல்ல யோசனை நாரதரே. என் பார்வையிலே அவர்களை வைத்துக் கொள்கிறேன். அன்னை மீது பாரத்தை போட்டுவிட்டு திருமணத்தை முடித்து விடுவோம். உன் மாங்கல்யம் நிலைத்து விட்டது. நாரத மாமுனியின் கருணையினால் நம்ப முடியாத அதிசயம் நடந்து விட்டது. இல்லை, உமது சக்தியால் தான் அந்த ஆபத்து விலகியது. எப்படி? உமக்கும் சரி, அனுமனுக்கும் சரி, உங்கள் சக்தியின் பலம் உங்களுக்கே புரிவதில்லை. ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி, குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நியதி. குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தியாகும். சீறி வந்த புலியின் மீது உமது பார்வையின் தீட்சண்யம் பட்டது. புலியின் குணம் மாறியது, ஆபத்தும் விலகியது. நாரதரே, என் பார்வைக்கு அவ்வளவு தீட்சண்யம் இருக்கிறது என்பதை நானே இன்றுதான் உணர்ந்துள்ளேன். அதற்குள் கர்வப்பட வேண்டாம். நவக்கிரகங்களாகிய உங்கள் 9 பேர் உம்மை விட வல்லவன் ஒருவனும் இருக்கிறான். யாரது? ஈஸ்வரன் என்ற தனிச்சிறப்பு உங்களில் வேறு யாருக்கும் கிடையாது. அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. சனீஸ்வரன். சனீஸ்வரா, தாங்களா? உன்னிடம் நான் பேச வேண்டும். பக்தர் எனது பரமபக்தன். பாவம், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, 7.5 ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பரந்தாமா, உங்களுக்காக வேண்டுமானால் 7.5 மாதம் பிடித்துக் கொள்ளுகிறேன். ஐயோ பாவம். சரி, 7.5 நாள் வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் 7.5 நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். 7.5 நாழிகை நான் பிடித்தாலும் 7.5 ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடடா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டேனே. அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. சனியன் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா?
இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். மூதேவி பீட. நான் என்ன பண்றது? அரிசி பூராவும் ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? சரித்திரம் பிடித்த சகோதரன் வேண்டாம். ஆ, பட்டரை பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததைப் போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனியே, உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாய். கண்ணா, எந்த குளத்திலிருந்து நீரெடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னை மாய்த்துக் கொள்கிறேன். கண்ணா, என்னை மாய்த்துக் கொள்கிறேன். பெட்டரே, வார் வார். நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானும் ஒரு ஈஸ்வரன். நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன். தர்பாரண்யேஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியன். கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். பட்டரே, விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் 7.5 ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது. திருமால் திருவாய் மலர்ந்தருடையதால் 7.5 நாழிகை மட்டுமே உம்மை பிடித்தேன். அந்த நேரம் முடிந்து விட்டது. சனீஸ்வர பகவானே, ஒரு விஞ்ஞாபனம். பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே. ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும். திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன். இது உறுதி. சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே, சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானே. ஈஸ்வரா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? உன் குழந்தைக்கு இப்போது ராகதசையில் செவ்வாபுக்தி நடக்கிறது. அதனால் கடுமையான காலசர்ப்ப தோஷம். ஆகவே இன்னும் 10 நாட்களுக்குள் உன் குழந்தைக்கு பெரிய கண்டம் இருக்கிறதம்மா. ஐயோ, தாயே, பகவதி, என் குழந்தையை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? வழி இருக்கிறது தாயே, சுவாமி. சுலபமான வழி இருக்கிறது. பகவதி அம்மன் கோவிலில் பரமேஸ்வரன் சன்னதியில் ஞானத்தவம் இருக்கும் காத்யாயனி சகல சித்திகளும் கைவரப் பெற்றவள். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் தெய்வத்தின் அவதாரம். அந்த காத்யாயனின் ஆசி கிடைத்து விட்டால் ராகுவும் கேதுவும் உன் குழந்தையிடம் வாலாட்ட முடியாது. சுவாமி, மிக்க நன்றி. நான் யாருடைய நன்றியும் எதிர்பார்ப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் என்னால் முடிந்ததை செய்துவிட்டு போகிறேன், அவ்வளவுதான். உமக்கு ஒரு வார்த்தை. தாய்க்குலத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். தாய்க்குலத்தின் நம்பிக்கையை பெறாதவர்கள் வெற்றி காண்பதில்லை. இது வரலாறு. ராகு, கிரகங்களால் தான் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையும் நடைபெறுகிறது என்று ஆகிவிட்டார். தெய்வத்துக்கு மதிப்பு இருக்காது. அந்த கிரகங்களால் நடக்கும் நன்மையை கூட்டி தீமையை குறைத்து பக்தனுக்காக தெய்வம் பரிந்து வரும் என்பதை உணர்த்ததே இந்த நாடகம். இனி எதிர்காலத்தில் இந்த தலம் ராகு கேது வழிபாட்டு தலமாக விளங்கட்டும். தாயே, நான் தன்யனானே, மகாபாகியம். இந்த குழந்தைக்கு ராகுவால் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யவே இவள் பட்ட துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். சாதாரண மக்கள் ராகு தோஷம், கேது தோஷம் இவைகளிலிருந்து விடுபட தக்கதொரு விமோசனம் தாங்கள் தான் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும். ராகு தோஷம் உள்ளவர்கள் பரிகாரமாக சனிதோறும் விரதமிருந்து சாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய் விளக்கேற்றி கருமந்தாரை மலர்களால் காளிக்கு அர்ச்சனை செய்து உளுந்து தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும். கேதுவால் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோறும் விரதமிருந்து சாம்பு புற்றுக்கு பாலூற்றி நெய் விளக்கேற்றி சிவப்பள்ளி மலர் செவ்வரளி பூக்களால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளு தானம் செய்து வந்தால் சுபம் உண்டாகும்.
ஈஸ்வர வழிபாடு செய்து தெய்வானுகிரகத்தினாலே நவக்கிரகவழியா தேவையும் பெற்று சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் வணக்கத்தோடு கேட்டு பிரார்த்திக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.